கொட்டியூர் சிவன் கோயில் வைசாக மகோத்சவ திருவிழா. இது கேரள மாநிலம் கண்ணூர் கொட்டியூரில் அமைந்திருக்கிறது. பாவலி நதிக்கரையோரம் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயில் வடக்கேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. பாவலி நதி இதுதான் இந்த கோயிலை இரண்டாக பிரிக்கிறது. கிழக்கு திசையில் அக்கரை கொட்டியூர் என்றும் மேற்கு திசையில் இக்கரை கொட்டியூர் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் அக்கரை கொட்டியூர் வைசாக மகோத்சவத்திற்கு மட்டுமே திறக்கப்படுகிறது. இங்குள்ள அனைத்தும் தற்காலிகமாக இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களிலேயே செய்யப்படுகிறது. இந்த மகோத்சவம் முடிந்த பின்பு இவை அனைத்தையும் உடைத்து தீ வைத்து எரித்து விடுவார்களாம். நாம் திருவிளையாடல் புராணத்தில் படித்த தக்ஷயாகம் இங்குதான் நடந்திருக்கிறது. ஆம், இங்குதான் மலையும் காடும் நதியும் சமவெளியும் மற்றும் இந்த மாதத்தில் மழையும் சேர்ந்தே இருக்கிறது. அதனால் இதுவே சிறந்த இடம் என்று தக்ஷ மன்னர் இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார். இங்கு இருக்கும் சிவன் சுயம்புவாக தோன்றியிருக்கிறார். இங்கு சபரிமலையில் கொடுப்பது போல் அப்பமும் நெய் பாயாசமும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இங்கு உள்ள இந்த கோயிலுக்கும் தளிப்பரம்பாவில் உள்ள ராஜராஜேஸ்வரம் திருக்கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இங்கு வரும் பக்தர்களுக்கு எப்பொழுதும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த விழாவும் இந்த வைசாக மகோத்சவ பூஜைகளும் இங்கு பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேரள மாநிலத்தில் சபரிமலை மண்டல பூஜைக்கு அடுத்து இங்குதான் அதிக பக்தர்கள் கூடுகிறார்கள் வைசாக மகோத்சவத்திற்காக. முதலில் வருவதற்கும் போவதற்கும் இந்த ஒரு வழியே இருந்தது. கீழே ஆற்றில் நடந்து செல்ல வேண்டும். ஆனால் தற்பொழுது செல்வதற்கு மேலேறியும் வருவதற்கு கீழிறங்கியும் வழி செய்யப்பட்டிருக்கிறது. பாவலி நதி இது ஒரு அடர்ந்த வனப்பகுதி என்பதால் இதனை கேரள மாநில அரசு ஒரு வனவிலங்கு சரணாலயமாக அறிவித்திருக்கிறது. அதனால் மற்ற தினங்களில் இங்கு வருவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. ஆற்றின் மேற்கேயுள்ள கோயில் வடக்கேஸ்வரம் என்றும் திருச்சேர்மன கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள சுயம்புவை கண்ட பிறகே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இதன் காலம் யாருக்கும் தெரியவில்லை. பல நூற்றாண்டுகளாக இந்த வழிபாடு தொடர்கிறது.